சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா, வேலுமணி மற்றும் மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கூடுதல் குப்பை வாகனங்கள், அந்த குப்பை வாகனங்களை பராமரிப்பதற்கும் அதன் உள்ளே சென்று குப்பைகளை அகற்றுவதற்கும் ஏற்கனவே கூடுதலாக 2000 களப்பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். இப்போது பெய்த மழையின் காரணமாக இன்னும் கூடுதலாக 2500க்கு மேல் தினசரி ஒப்பந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு இந்த பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் கழிவுநீரை 85 லாரிகள் கொண்டு 1250 லாரி நடைகள் மூலமாக அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மழைநீர் புகுந்த வீடுகள், கட்டடங்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய மாநகராட்சி நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. இதன் தொடர் நிகழ்ச்சியாக 115 இடங்களில் புகையடித்தல், ப்ளீச்சிங் பவுடர் போடுதல், வீடுகளின் சுற்றுப்புறங்களில் உள்ள காலியான டப்பாக்கள் மற்றும் பாத்திரங்களில் தேங்கி இருக்கும் மழை நீரை உடனுக்குடன் காலி செய்ய சென்னை மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். 200 வார்டுகளிலும் 225 சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டு இவற்றில் 206 முகாம்களும் 19 நடமாடும் முகாம்களும் மண்டலம் 13 வேளச்சேரி பகுதியில் படகு மூலம் சென்று மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் கூட படகில் சென்று அந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதை அவரும் நேரிலேயே சென்று ஆய்வு செய்திருக்கிறார். இன்று மட்டும் 38,306 பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள். மேலும் இன்று மட்டும் 35 மெட்ரிக் டன் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் சுண்ணாம்பு பவுடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின்படி மனித உயிரிழப்புகளுக்கும் சேதமடைந்த வீடுகளுக்கும் உரிய நிவாரண உதவிகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தில் இதுவரை வடகிழக்கு பருவமழையின் காரணமாக 14 நபர்கள் உயிரிழந்தவர்கள். இதில் 11 நபர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக தலா 4 லட்சம் வீதம் 44 லட்சம், சேதமடைந்த 90 வீடுகளுக்கு நிவாரண உதவியாக 4,82,100 ஆக மொத்தம் 48,82,100 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் மாநகராட்சி பணியும் மாநகராட்சி பணியாளர்களும் சென்னை குடிநீர் வாரியமும் மாவட்ட ஆட்சியரகமும் இந்த பணிகளை முழு வீச்சில் செயல்பட்டு இன்றைக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 2வது பெய்த மழைக்கு பிறகு மொத்தமாக கணக்கெடுக்கிற பணி நடைபெற்று இருக்கு. அதனுடைய நிகழ்ச்சி இன்னும் தெளிவாக வரல. அந்த பிறகு உங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. அதை இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணி பிறகு தான் சொல்ல முடியும். நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறோம். குறிப்பிட்டு இல்லை, அது வந்து இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகி நாளைக்கு நாங்கள் சொல்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆணைக்கிணங்க அவர்கள் எடுத்த போர்க்கால அடிப்படையிலே
மாநகராட்சி சென்னை புறநகர் முழுவதும் இன்றைக்கு அம்மா அவர்களுக்கு போக்குவரத்து சகஜங்களை திரும்பி இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் தேவையான மருத்துவ முகாம், நோய் தடுப்பு நடவடிக்கைகள், அதே போல இன்றைக்கு ஃபாகிங் மிஷின், அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெருவிலும் இன்றைக்கு சுத்தம் செய்யக்கூடிய கூடுதல் பணியாளர்கள் தான் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு சிறப்பான முறையில் பணியாற்றுகிறது. இது வந்து நம்முடைய சென்னை மாநகராட்சியில இது வந்து ஒரு சில குறிப்பாக சில பேர் வந்து ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கிறது தான் நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்கீங்க, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க எல்லாத்துக்கும். இதுல பாத்தீங்கன்னா சமீபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சரித்திர சாதனையாக உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,320 கோடி இன்னைக்கு முதலீட்டு இருக்கார்கள். அதுக்கு முதல்ல நல்லா தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அந்த சாலைகள் போடப்பட்டதை பற்றி பல செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அந்த சாலைகள் டேமேஜ் ஆயிடுச்சு ஒரு செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 194 பேருந்து சாலைகள் அப்பொழுது 187.88 கிலோமீட்டர் இடத்துக்கு 414.55 கோடிக்கு அப்பொழுது எடுக்கப்பட்டது. அதுல 180 சாலை பணிகள் முடிந்து அந்த சாலைகள் எவ்வளவு தரமாக போடப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அதுவும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகர வரலாற்றிலே முதல் முறையாக நவீன முறையில் அமுல்படுத்தப்பட்ட அந்த சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. இப்ப அந்த சாலைகள் வந்து அதுல வந்து போடப்பட்ட 180 சாலைகள்ல 6 சாலைகள்ல மட்டும் இந்த மழைநீர் போவதற்காக இந்த கட்டி மெட்ரோ வாட்டர் வந்து அந்த சாலைகள் போடும்போது பைப் வந்து அடைக்கல. இந்த கூடுதலா மழை உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் வந்து 1918ஆம் ஆண்டு தான் கிட்டத்தட்ட 108 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இன்னைக்கு அது ஒரு மாதத்துல இன்னைக்கு 20 நாள்லயே இன்னைக்கு 114 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. எவ்வளவு அதிகமான மழைன்னு தெரியும். இந்த இவ்வளவு மழை அதிக கூடுதலாக பெய்ஞ்சு கூட அந்த 6 இடத்துல கட் பண்ணதை தவிர எந்த சாலையுமே எங்கேயுமே இன்னைக்கு டேமேஜ் ஆகல, அப்படியே இருக்கு. அது வந்து இப்ப போட்ட சாலைகள் அது படுதடைந்துருச்சுன்னு சொல்லி போட்டு தொடர்ந்து அது ஒரு விமர்சனம் வருது. அது வந்து வேணா பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் அதுக்கு சேர்க்கணும். இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சாலைகளை பொறுத்தவரையில் நவீன முறையில புது மெத்தட்ல பிபிடி சோதனை மூலம் கண்டறிந்து அதே போல பாத்தீங்கன்னா டிராபிக் டென்சிட்டி போக்குவரத்து அடர்த்தியை கணக்கில் கொண்டு முதல் முறையாக அதாவது மில்லிங் எல்லா ரோடும் மில்லிங் பண்ணி எடுத்து அதற்கு பின்னால் ஒவ்வொரு சாலைக்கும் கேம்பர் சாய்தளம் மூலமா அமைத்து மழைநீரெல்லாம் வடிவ மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சி வரலாற்றிலேயே முதலாக சாலை பணியினை ஆரம்பிக்கும் முதல் முடிவு முறை கண்காணிக்க திட்ட மேலாண்மை கலந்தாளர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் நியமித்து அதன் அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது வந்து இதுவரையிலும் சென்னை மாநகர சரித்திரத்துல அவ்வளவு அற்புதமா அந்த சாலைகள் இருக்கு. நீங்க இப்ப கூட போனாலும் கூட அந்த சாலைகளை பொறுத்தளவுக்கு தரமா இருக்குது. எங்கேயுமே எந்த டேமேஜ் இவ்வளவு பெரிய மழை இதுவரையிலும் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி பெய்த மழை அந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சு கூட எங்கேயுமே டேமேஜ் ஆகல. அவ்வளவு அற்புதமா இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த சாலைகளை போட்டுள்ளார்கள். அதே போல இந்த சில பேர் வந்து இந்த மாநகராட்சியில இந்த மழைக்காக இந்த கூட்டம் இங்க மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்காங்க. அது வந்து மேயர் தலைமையில அதே போல துணை மேயர் நம்முடைய கமிஷனர் சேர்ந்து 3/8/2012 6/8/2013 1/9/2014 1/9/2015 தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு கூட்டமே நடத்தலைன்னு சொல்லி போட்டு பல பேர் அதுல வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 35 சேவைத்துறைகளை வச்சு அந்த கூட்டம் நடந்திருக்குது. இந்த குறிப்பாக இந்த சாலைகளை பத்தி பேசும்பொழுது வந்து இந்த உடனே அந்த போட்ட சாலைகள் குறிப்பாக இந்த தொழில் முதலீட்டு போட்ட சாலைகள் போயிருக்குன்னா எங்கேயுமே போல அதை வந்து தெளிவாக சொல்லிட்டு நீங்க எப்போ வேணாலும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தரமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் அம்மா அவர்கள் இந்த சாலையை இன்றைக்கு சரியான முறையில் அமைத்துள்ளார்கள் என்பதை இன்னைக்கு பணிபுரிந்து தெரிவித்துள்ளார். நாளைக்கு வந்து வகுப்புகள்
இப்போ வந்து 4.25 தான் ஆகுது. ஸோ இப்போ ஒன்று சொல்லிட்டு இன்னொரு 4-5 மணி நேரம் இருக்கு. ஸோ இந்த 5 மணி நேரம் பார்த்து தான் நான் டிசைட் பண்ணுறேன். இல்லை எங்கேயுமே வெக்கேட் பண்ணல, அங்கேயே தான் இருக்காங்க. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். 4-5 hours இருக்கு. இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்ட அந்த இவங்க வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. அப்படியே ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சா கூட 2-3 ரூம்ஸ் கூட அவங்க அகாமடேட் பண்ணிட்டு இங்கே தங்குறவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக மாநகராட்சியும் வருவாய்த்துறையும் பார்த்துக்கணும். பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதான் இருக்கிறாங்க. புத்தகங்கள்லாம் வழங்கப்பட்டது இல்லை நாளைக்கு ஸ்கூல் திறக்க ஸ்கூல் திறந்த பிறகு தானே கணக்கீடு மட்டும் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. திறந்த பிறகு தான் சாலைகள் இன்னும் டேமேஜ் ஆகலை. ஆனால் இப்போ இந்த ஆளுநர் மாளிகை வாசல்லையே கிட்டத்தட்ட முக்கிய அளவு தண்ணி வந்து போகுது. அதே மாதிரி கீழே உஸ்மான் சாலையில் கழிவு நீரோட அந்த மழை நீர் கலந்து இன்னமும் தண்ணி அதை ஒரு 3+ மீட்டர் முன்னாடியே சொன்னோம். உஸ்மான் சாலையில் தண்ணி அந்த சில இடங்கள்ல தண்ணி கூடுதலா நிற்கிறது. இது வந்து நம்ம கூடுதலா நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கே உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து எவ்வளவு கூடுதலா மழை இங்கிருந்து நாங்க எல்லாம் எங்கெங்க போக நினைச்சோம் அங்கெல்லாம் 3 hours 4 hours அவ்வளவு கூடுதலா மழை பெஞ்சிச்சு. அந்த ஒரு காரணம் தான் இப்ப கூட ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க சொல்ற இடங்கள்ல தண்ணி எங்க நிற்கிறது கண்டறிஞ்சு கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பாக மாண்புகள் தமிழ்நாடு மக்கள் துறை அம்மா அவர்கள் நிவர்த்தி செய்ய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை சரி செய்யப்படும். பப்ளிக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஐ யூ லுக்கிங் டு என்கேஜ் தம் எனி அவேர்னஸ் சொசைட்டி அபவுட் பிகாஸ் எவ்ரிபடி ஹஸ் டு வொர்க் டுகெதர். என்கரேஜ்மெண்ட் சொல்றாங்க. அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் பொறுத்தவரை ஏற்கனவே வந்து 3000க்கு மேற்பட்ட என்க்ரோச்மெண்ட்ஸில் 1500 வீடுகள் வந்து குடிசை மாற்று வாரியம் மூலம் தான் அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் ஏற்படுத்தி கொடுத்தது. மீதவங்களை வந்து படிப்படியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ நியூ கோர்ஸ் ஆஃப் டைம் தீஸ் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா தே வாண்ட் ஆல்டர்னேட் சைட்ஸ். தே ஆர் நாட், நான் சொல்கிறது ஓவரால். டி நகர் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ லிமிடெட் நம்பர். நிறைய இடங்களில் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து லோக்கல் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. தட் வி ஆர் சார்ட்டிங் இட் அவுட். மொரட்டூர் ஏரி வந்து 100கணக்கான ஏக்கர் அவர்கிட்டே வந்து எடுத்து சொன்னாங்க. இது வரைக்கும் அது விசாரணை இன்றைக்கு அந்த மழை வெள்ள நிவாரண பணிக்காக தான் இந்த கூட்டங்க. இதை பற்றி நம்ம நான் பேசணும். இல்லை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பத்திரிகை சகோதரர்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்எல்ஏ, எம்பி, மேயர், துணை மேயர், கவுன்சிலர்ஸ், we are always accessible to the public. எல்லாருமே உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். அவங்க எல்லா இடத்துலையும் நேரடியாக போய் பார்த்து எங்கெங்கெல்லாம் இட் இஸ் அ நேச்சுரல் கெலமிட்டி. அங்கே தண்ணி நின்று இங்கே தண்ணி நிற்கிறதுன்றது வந்து இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் நேச்சுரல் இது. we cannot able to prevent or அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட எல்லாருமே அமைச்சர், எம்எல்ஏ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. we have to serve. that is the guidance. மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்த கைடன்ஸ் அதுதான். எப்போவுமே we are accessible. பப்ளிக் எல்லாருமே எங்களை எந்த டைமில் வேணாலும் அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும், கவுன்சிலராக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நாங்கள் அந்த இடத்துல போய் எல்லாருமே அதை வந்து அவங்கள சந்தித்து என்னென்ன ரெமடிஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யணும். சில இடங்களில் உடனே தண்ணி போக முடியலங்கிற இடத்துல அவங்களுக்கு தங்க வைக்கிறது, இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இந்த இடத்துல நாங்கள் மாறி தங்கிக்கிறோம் அப்படின்னா உடனடியாக உணவுங்கிறது எந்த ஹோட்டல், தனியார் ஹோட்டலில் எங்கேயுமே இல்லை. அம்மா உணவகம் எந்தெந்த பகுதிகளையோ எல்லா இடங்கள்லையும்
வகையிலையும் உடனடியாக அவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுது. மருத்துவ முகாம் வேணும்னா உடனே நம்ம வந்து அனுப்புகிறோம். ப்ளீச்சிங் பவுடர்ஸ், தண்ணி கூட வந்து சுயேஜ் வாட்டர்ஸ் இருந்தால் கூட அதில் ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி வேறு எதுவும் அவங்களுக்கு நோய் வராமல் இருக்கணுங்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே அறிவித்தபடி, சட்டமன்றத்தில் அறிவித்தபடி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்னைக்கு வந்து கையிலேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மெட்ரோ எம்டி வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவையோ 830 mld வந்து இப்போ குடிநீர் மெட்ரோ மூலமாக அவங்களுக்கு வழங்கக்கூடிய நிலை. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க. எல்லாருமே we are going into the public and they also easily approach ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே பார்த்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத விதமான மழை வரும் பொழுது அது நிச்சயமாக இப்போ 2 நாள் மழை இல்லை, நிறைய இடங்கள்ல அநேக இடங்கள்ல ட்ரை பண்ணிடுச்சு. திருப்பி சாயந்தரம் ஒரு மழை வந்துருக்கீங்க, வாட் கேன் நம்ம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஏரி எல்லாமே போயிட்டு இருக்கு தண்ணிகள், திருப்பி அங்கே போனால் ரிவர்ஷன் ஆகிடும். ஸோ we are all doing our utmost efforts to safeguard the people. சென்னை வானிலை ஆய்வு மையம் மேலும் 2 நாளைக்கு கனமழை பெய்யும் சொல்லியிருக்கு. அதுக்கு நம்ம என்ன மாதிரி வேற ஏதாவது கேள்வி கேள்ப்பா, இல்லை வேற ஏதாவது கேள்வி கேள்ப்பா சார். என்ன இப்பதான் மீண்டுட்டு இருக்கிறோம், இன்னொரு கேள்வி இப்பதான் மீண்டுட்டு இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போர்க்கால நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா திரும்ப மழை வந்தாலும் அதுக்கு எல்லாமே எல்லா அதிகாரிகளும் இன்றைக்கு அலர்ட்டா சொல்லி முதலமைச்சர் அம்மா உத்தரவிட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தயார் நிலையில நம்முடைய அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு கூட 216 கேம்ப் நடந்திருக்கு. இதுவரையில் 2200 கேம்ப்கள் நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு நிலவேம்பு குடிநீர் எல்லாம் பார்த்துருக்கோம். தொற்று நோய் தடுப்பு அத்தனை பாகிங் போன்ற எல்லாமே இன்றைக்கு அலாட்டாது. கூடுதலாக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு பணியாளர்கள், வண்டி வாகனங்கள் அதே போல எல்லாமே சேர்த்து இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே சிறப்பான முறையில் நோய் தடுப்பு நடவடிக்கை நடந்து டிலே ஆகாது.